ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எல்பிஎம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளட்டருக்கு வந்து ஃப்ரெஷருக்கு ஜாப் அதிகமாக இருக்கா, அல்லது வந்து எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஜாப் அதிகமாக இருக்கா, அல்லது ஃப்ளட்டர் படித்தா ஜாப் கிடைக்குமா இல்லையா, ஸோ எவ்வளோ சேலரி இருக்கும், ஸோ அந்த மாதிரி கான்செப்ட்டில் வந்து நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ப்ரோவும் அதே மாதிரி தான் கேட்டிருக்காங்க. ஸோ ப்ரோ, ஃப்ளட்டர் டெவலப்மெண்ட் ஜாப்க்கு சென்னையில் கிடைக்குமா, கிடைக்கிற மாதிரி அப்டேட் கொடுங்க ப்ரோ அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இதே மாதிரி நிறைய பேர் கேட்டுங்க. ஸோ ஃப்ளட்டர் படித்தா ஜாப் கிடைக்குமா, ஸோ ஃப்ளட்டருடைய ஃப்ரெஷருக்கு வந்து ஜாப் நிறைய பேர் கிடைக்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ்க்கு மட்டும் தான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து ஓவர் கம் பண்ணணும், இதை வந்து நம்ம ஷார்ட் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறக்காண்டி நம்ம என்ன சொல்கிறோன்னா, ஸோ இப்போ ஏன்னா நான் என்ன ரீசன்னா, இப்போ நம்மளுடைய வீடியோ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாமே வந்து ஒரு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் அளவுக்கு நீங்கள் இதை படிச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த அளவுக்கு உங்களுக்கு நாலேஜ் இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம வந்து வீடியோஸ் போடுறோம். ஸோ நீங்களும் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஜாப் இல்லை அப்படிங்கிறது நம்ம எங்கேயுமே சொல்ல முடியாது. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து வேகன்சி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து செக்அப் பண்ணணும். ஸோ அதுதான் நான் என்ன சொல்கிறேன்னா, ஸோ இப்போ 2 ஜாப் போட்டால் நம்ம போய்க்கணும். ஸோ இப்போ நாக்குரி இருக்குது அப்படின்னா, ஸோ நாக்குரியில் போய்ட்டு கூட நம்ம வந்து சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளட்டர் ஃப்ரெஷர் அப்படின்னு ஒன்று கொடுத்துருவோம், அல்லது இங்கே ஃப்ளட்டர் கொடுத்துவோங்க. ஸோ இங்கே எக்ஸ்பீரியன்ஸில் வந்து ஃப்ரெஷர் கொடுத்துக்கோங்க. ஸோ லொக்கேஷன் வந்து நம்ம இப்போதைக்கு தமிழ்நாடு அப்படின்னே கொடுத்துக்கலாம். ஸோ தமிழ்நாடு அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கோங்க. ஸோ அந்த வந்துருச்சு அப்படின்னா, ஸோ இப்போ இதில் சர்ச் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் எக்கச்சக்க ஜாப் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம எல்லாமே ஃப்ரெஷராக தான் கொடுத்துருக்கோம். ஸோ பார்த்திங்கன்னா இங்கே வந்து ரிமோட் சப்போர்ட்டே கொடுத்துருக்காங்க. ஸோ பேக்கேஜ் பார்த்திங்கன்னா 1 to 2 LPA வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அகெயின் வந்து இங்கே பாருங்கள். ஸோ இதில் பாருங்கள். ஸோ இது வந்து கோயம்புத்தூர், நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ கோயம்புத்தூர்லேயே உங்களுக்கு வந்து ஜாப் இருக்க தான் செய்யுது. ஸோ அதே மாதிரி தான் இங்கே, ஸோ அதே தான் நெக்ஸ்ட்டும் கோயம்புத்தூரில் உங்களுக்கு ஃப்ளட்டர் டெவலப்பர்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இந்த ஒரு டெக்னாலஜிஸில் போட்டிருக்காங்க. ஸோ இங்கே ஜூனியர் டெவலப்பர்ஸ், இங்கே திருச்சிராப்பள்ளியில் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து 0 to 3 years எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இப்போ எடுத்தோடனே எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது. ஸோ இது வந்து திருச்சிராப்பள்ளி, இந்த சென்னையில் பாருங்கள். ஸோ சென்னையிலேயும் இதே மாதிரி இருக்குது. ஸோ இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே இது யாருக்கு, ஸோ ஃப்ரெஷருக்கு பார்த்துருக்கோம். ஸோ பார்த்திங்களா இப்போ எடுத்தது எல்லாமே வந்து ஃப்ரெஷருக்கு தான் வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து தமிழ்நாட்டுக்குள்ளேயே பார்த்துருக்கோம். ஸோ திருச்சி, சென்னை, மோஸ்ட் ஆஃப் நிறைய பேர் வந்து சென்னையிலேருந்து வராங்க. ஸோ நிறைய பேர் திருச்சிராப்பள்ளி, அதுக்கப்புறம் மதுரை அந்த மாதிரி கூட கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு பார்க்கும்போது எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு வந்து என்னது வேகன்சி இருக்க தான் செய்யுது. அண்ட் இதையும் பாருங்கள், இதுவும் சென்னை தான். ஸோ இந்த மாதிரி நிறைய கான்செப்டில் வந்து உங்களுக்கு வேகன்சிஸ் இருக்குது. இதெல்லாம் பாருங்கள் 0 to 5 years கேட்டிருக்காங்க. அண்ட் வந்து இங்கே வந்து சேலரி வந்து டிஸ்கஸ் பண்ணல. ஸோ அப்போ என்னென்னா டேரெக்டாக போய் கூட நீங்கள் வந்து உங்களுடைய சேலரி வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது, ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு என்னென்ன கான்செப்ட்லாம் தெரியுது அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான். ஏன்னா மினிமமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15லேருந்து கூட உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து உங்களுக்கு என்னென்ன கான்செப்ட் தெரியுது, இப்போ நம்ம சொன்ன மாதிரி ஸோ எல்லா விஜெட்ஸ் பற்றி உங்களுக்கு தெரியுதா, அல்லது வந்து ஸ்டேட் மேனேஜ்மெண்ட்டை பற்றி உங்களுக்கு தெரியுதா, அதுக்கப்புறம் ஃபயர் பேஸ்னால் என்னென்னு தெரியுதா, அதுக்கப்புறம் வந்து ரெஸ்பான்சிவ் எழுத தெரியுதா, அந்த மாதிரி கான்செப்ட் எல்லாமே உங்களுக்கு கேட்பாங்க. அது எல்லாமே நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி. ஏபி எப்படி இன்டெகிரேட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ இது எல்லாமே நீங்கள் நல்லா லேர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ நல்ல லேர்னேஜ் வச்சுக்கோங்க. இன்டர்வியூ கொஸ்டின் கூட உங்களுக்கு எந்த மாதிரிலாம் கேட்பாங்க அப்படிங்கிறதும் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது இவ்வளோ ஜாபும் இருக்குது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். ஸோ அதனால தான் நம்ம திரும்பி சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஃப்ளட்டருக்கு இப்போ நிறையாவே வந்து டிமாண்ட் இருக்குது எல்லா இடத்துலையுமே. ஸோ இது ஒரு பக்கம் இங்கே இப்படி இருந்தாலும், அண்ட் அதுக்கப்புறம் இங்கேயே பாருங்கள், இங்கேயே வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அளவுக்கு நம்ம கேட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து சொல்லியிருந்தோம் பார்த்திங்களா, இப்போ இதே 1 year எக்ஸ்பீரியன்ஸ்க்கு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற பார்க்கலாம். ஸோ இப்போ 1 yearக்கு பாருங்கள். ஸோ 1 yearக்கு பார்த்தீங்கன்னா 1 to 3 years அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களுக்கும் LPA இதில் கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்களா, ஸோ இது வந்து போரூர் சென்னையில் தான் எவ்வளோ 3 to 8 கொடுத்துருக்காங்க. ஸோ 3 to 8 lakhs அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதுவே வந்து உங்களுக்கு ஒரு 40,000 கிட்ட மேலே வந்துடும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கால்குலேட்டர் எடுத்து பாருங்கள். ஸோ அப்போது 3 to 5 yearsன்னு இருக்கும்போது, 1 to 5 years எக்ஸ்பீரியன்ஸ்க்கே உங்களுக்கு எவ்வளோ 3 பேக்கேஜஸ், அதாவது 3 lakhs per annum கொடுக்காங்க. ஸோ 3 lakhs அப்படின்னு கொடுக்கும்போது இப்போ இதில் டிவைட் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஸோ பார்த்திங்களா 25,000. ஸோ 1 year நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு 1 year கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே மினிமமாக உங்களுக்கு 25 கிட்டே கொடுக்காங்க. ஆக்சுவலாக இதோட கொஞ்சம் கூட இருக்கும். ஏன்னா உங்களுக்கு 1 yearன்னு சொல்லும்போது நம்ம சொன்ன மாதிரி இப்போ அடுத்து வந்து பேமெண்ட் கான்செப்ட் முடிச்சிருவோம், அடுத்து புஷ் நோட்டிஃபிகேஷன் முடிச்சிருவோம், அதுக்கு அடுத்தது வந்து மேப் இன்டெகிரேஷன். ஸோ இதெல்லாமே ஈஸியாக முடிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து 30-35 கூட வாங்கலாம். ஸோ ஓகே. ஸோ அதனால் நான் திரும்பி என்ன சொல்ல வரேன்னா, ஸோ இவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது, இவ்வளோ வந்து ஆஃபர்ஸ் கொடுக்காங்க. இப்போ வந்து மினிமமாக 3 தான் சொல்லியிருக்கோம். ஸோ உங்களுக்கு 4 கூட கொடுக்கலாம். ஸோ 4 கொடுக்கும்போது அது இன்னும் 35 கிட்ட வரும். ஸோ ஓகே. ஸோ அப்போ இதே மாதிரி நிறைய வேகன்சிஸ் இருக்குது. இப்போ இது நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே நம்ம டிஸ்ட்ரிக்ட்ஸ்குள்ளே பார்த்துட்டோம், எவ்வளோ வேகன்சி எவ்வளோ சேலரி வருது அப்படின்னு பார்த்தோம். ஸோ இது பார்த்திங்கன்னா இன்னும் இந்தியனில் இருக்குது. ஸோ இது வேறு ஒரு போர்ட்டல். ஸோ இந்த இடத்துலையும் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ ஃப்ளட்டருக்கு நிறைய வேகன்சி இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல போய் நம்ம கேரளா கூட செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல ஃப்ளட்டர் அல்லது ஃப்ளட்டர் ஃப்ரெஷர்னு கொடுங்க, இதுலேயே வருது. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே கேரளாக்குனே கொடுத்துருக்காங்க. ஸோ கேரளாவில் எப்படி வேகன்சி இருக்குன்னு பாருங்கள். ஸோ கேரளாலேயும் ஆல்மோஸ்ட் இதே மாதிரி தான்.
ஸோ ஃப்ளட்டர் டெவலப்பர் ஃப்ரெஷர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், இங்கேயே உங்களுக்கு வந்து 3 lakhs to 4 lakhs per yearன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 3 lakhs போது நம்ம இங்கே பார்த்தோம் பார்த்தீங்கன்னா அதே 25 வரும். யாருக்கு ஃப்ரெஷருக்கு கூட இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்குது. பட் இது வந்து கேரளாவில் இருக்குது. ஸோ கேரளாங்கும் போதுமே இது வந்து ஒரு நல்ல பிளேஸ் தான். ஸோ டெக்னோ பார்க் திருவனந்தபுரம் அப்படிங்கிறது நல்ல பிளேஸ். ஸோ இங்கேயும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி நிறையா இதுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஒரு ஃப்ரெஷராக நீங்கள் உள்ளே போகிறீங்கனாலே மினிமமாக உங்களுக்கு ஒரு 15 to 20 வரைக்கும் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக உங்களுடைய பேக்கேஜ் வந்து 3 LPA to 4 LPA வரைக்கும் இருக்கும். ஸோ அதையும் மீதியும் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா இன்னும் நல்ல கான்செப்ட் தெரியுது, ஒரு டீம் நல்லா லீட் பண்ண கொண்டு போகிறது தெரியுது, ஒரு ப்ராஜெக்ட் நல்லா ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணிங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக பெர் மந்த்தே உங்களுக்கு 60,000 அல்லது 75,000 வரைக்கும் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகே. ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, ஸோ இந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வருது, ஓகே தான், ஃபைன். உங்களுக்கு ஏன்னா டவுட்ஸ் நிறையா இருக்கும். ஸோ ஃப்ளட்டர் படித்தா வேகன்சி இருக்கா இல்லையா, ஆனால் பட் வந்து நம்ம அந்த ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் ஸோ நிறைய இடத்துல கெட்டெக்ஸ் கேட்காங்க, நிறைய இடத்துல பிளாக் கேட்காங்க. ஸோ அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் அதை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், ஸோ எல்லா கான்செப்ட்டையும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். எல்லாமே நீங்கள் கரெக்டாக ப்ரீ பிளானாக இருங்க. ஸோ இன்டர்வியூ போங்க, கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள். அண்ட் அவங்க ஏதாவது டாஸ்க் கொடுப்பாங்க, அதையும் நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஸோ கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு என்னென்ன பேக்கேஜ் வேணும், ஸோ எவ்வளோ நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். ஸோ நல்ல பேக்கேஜும் கிடைக்கும். ஓகே. ஸோ இது தவிர வேறு எதுவும் டவுட் இருக்குது, இல்லை வேறு மறுபடியும் வந்து உங்களுக்கு ஜாப் ரிலேட்டடாக எந்த மாதிரி இது பண்ணணும் அப்படிங்கிறது எதுவும் குறியீஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த கமெண்ட்ஸ் இதில் வந்து இந்த வீடியோ கீழே இந்த கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நான் பார்த்துட்டு அதை உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே. ஸோ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். ஓகே, ஃப்ளட்டருக்கு வந்து அப்போ இவ்வளோ ஜாப்ஸ் இருக்குது, நீங்கள் தான் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து சர்ச் பண்ணாமல் இருந்திருக்கீங்க. அதுவும் பேக்கேஜ் கூட பார்த்தீங்கன்னா இப்போ 3 LPA to 4 LPA வரைக்கும் இருக்குது. ஸோ இது நான் பார்த்தது வந்து ஜஸ்ட் ஒரு 2 போர்ட்டல் தான். ஸோ இதே மாதிரி நிறைய போர்ட்டல் இருக்குது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஜாப் கிடைக்கும். ஓகே. ஸோ ஜாப் கிடைச்சா அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் போடுற கமெண்ட்ஸ் மற்றவங்களுக்கு வந்து நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. ஸோ ஓகே, தேங்க்யூ.